குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரஜினிகாந்துக்கு மட்டும் ஸ்ரீதேவி மேல காதல் இல்லை, ஸ்ரீதேவியும் ரஜினியை விரும்பி இருக்காங்க. அது உண்மை. அந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவர் நான் ரஜினிக்காக மட்டும்தான் இந்த படத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த நடிச்சது பெரிய ஆச்சரியம். அது கமல் கூட வரதராஜன் என்ன சொன்னார்னா, கமலுமே ஸ்ரீதேவி மேல காதல் கொண்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ஸ்ரீதேவி மேல ஸ்ரீதேவியை துரத்துனாங்க அப்படின்னே சொல்றாரு. இல்ல, அது உண்மைதாங்க. கல்யாணத்துக்கு கூட அவங்க பேசினாங்கிற மாதிரியும். ஆமா, கமல் அவர் ஸ்ரீதேவி விரும்பினது உண்மைதான். இவர் கல்யாணத்துக்கு போய் கேட்டாரா ரஜினிகாந்த் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொண்ணு கேட்டாரா? இவர் ஒருவேளை ஸ்ரீதேவியோட பல படங்கள் நடிச்சு அப்போ ரஜினி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாள்னா ஒருவேளை அவங்க சம்மதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க ஆரம்ப கட்டத்திலே கல்யாண வாழ்க்கையில் செட்டில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்கும்ல. அதனால அவங்க சினிமாவில் பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிந்திக்கு அவங்க அழைச்சிட்டு போனது காரணம். ஸ்ரீபிரியா தான் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ரஜினிக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு ஸ்ரீபிரியாவுக்கு ரஜினி மேலே ரொம்ப பெரிய அவங்க பிரியம் இருந்திருக்கு. அவங்க ஒருதலையாக அவங்க லவ் பண்ணியிருக்காங்கன்னு கூட ஒரு சொல்கிறாங்க. வணக்கம். முக்தாருக்கு பாரதிராஜா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தா, அதை பற்றி நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்கிறாரு. 16 வயதிலே படம் ஷூட்டிங் அப்போ ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மேலே பயங்கர ஒரு காதலில் இருந்ததாகவும், ஸ்ரீதேவியை ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ண விரும்பினார், ரொம்ப விரட்டிக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த அந்த பொண்ணு ஹிந்திக்கே ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாரு. அதுக்கு இது வரைக்கும் எங்கேயும் அதிகாரப்பூர்வமாக வராத தகவலாக தெரிஞ்சுது. இல்லை, அது உண்மைதான். ரஜினிகாந்துக்கு மட்டும் ஸ்ரீதேவி மேலே காதல் இல்லை, ஸ்ரீதேவியும் ரஜினியை விரும்பி இருக்காங்க. அது உண்மை. அவர் பாரதிராஜா சார் சொன்ன விஷயங்களில் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி கமல் கோவணத்தை கட்டிட்டு ஒரு படம் ஃபுல்லாக காட்டுலையும் மேட்டுலையும் முள்ளையும் கல்லுலையும் புரண்டி உருண்டு நடித்தார். ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு அவன் பாட்டில் கை தட்டு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஏன் அந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ராசி. அது ரஜினிக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு ராசி. அதில் கமலுக்கு 25,000 சம்பளம், இவங்க ஸ்ரீதேவிக்கு ஏதோ 9,000 ரூபா சம்பளம், ரஜினிக்கு 3,000 தான் சம்பளம் அப்படிங்கிறாரு. ஸோ அது அவருடைய கேட்டகரி அப்படிங்கிறது அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வில்லத்தனமான ஒரு கதாபாத்திரத்துக்கு கிளாப்ஸ் வாங்கின ஒரு பெரிய நடிகர் அது ரஜினிகாந்தாக தான் இருக்க முடியும். பழைய நடிகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பியாரவே வெளியில் விட்டு அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வில்லனா எப்படி நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு நடிப்பில் ஒரு பாராட்டு. வில்லங்கிறது திரையில மட்டும் இல்லை, ரியல் லைஃப்ல அவர் வில்லன் மாதிரி காமிச்சிட்டாங்க. அதை மக்கள் ஏற்றாங்க. அதுக்கு மாதிரி PS வீரப்பாவும் அப்படிதான். அவர் ஒரு மாதிரி அவர் மிரட்டி ஸ்க்ரீனவே மிரட்டுவார் தேட்டரை அப்படி. ஆனால் ரஜினிகாந்துக்கு சமைத்தியா வில்லத்தனம் பண்ணுறான்னு கிளாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சான்ல, அங்கேருந்து தான் ரஜினிக்கான ஒரு பெரிய கிரேஸ் உருவாக்குனது ஒரு பிளாஸ்ட் மாதிரி வெடிச்சு கிளம்புனார் ரஜினி. அப்படி ஒரு அந்த வருகையை தமிழ் சினிமா எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது தமிழ் சினிமாவில் நீங்கள் யார் முக்கியமான தலைகள் டைரக்டர்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. எப்படி கருப்பாக இருக்கான், இப்படி ஒரு இடம் வகுடு எடுத்து சீவி இருக்கான், இப்படி ஒரு ஆள் கிளாப்ஸ் வாங்குறார் அப்படிங்கிறது நடிகர் விவேக்குடைய பாணியில் சொன்னோம்னா மகிமை. அவர் அந்த மகிமை ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இருக்கு. அது வேற யாருக்கு சொல்றதை பார்த்தா முதல்ல தமிழ்ல ஒரு கருப்பா இருக்கிற ஒரு ஹீரோ ஆகி பெரிய அளவில் ஸ்டாரான முதல் நடிகர் ரஜினிகாந்த் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, யாருமே இந்த மாதிரி இல்லைன்னு அந்த மாதிரி கிடையாது. அவங்கெல்லாம் கருப்பா இருந்தாலும் அவங்க வெள்ளையா காமிச்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில பண்ணி மேக்கப் பண்ணி. ஆனால் இவர் அவருடைய சூழலுமே அப்படிதான் இருந்திருக்கு. இவன் இப்படி வர்றான், ஏன்னா அவர் நினைச்ச இடத்துல படுத்து நினைச்ச இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவர் காம்பவுண்ட் சுவரெல்லாம் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு, இன்னைக்கு பாம்குரோ பக்கத்தில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் சுவரில் உட்கார்ந்துருந்து அங்கே ஒரு கிடைச்ச சரக்கை குடிச்சுக்கிட்டு. பாரதிராஜன் என்ன சொல்றாருன்னா, அந்த இதுக்கு பிரசாத் லேபுக்கு அந்த ஒரு பைக்கில் ஒரு ஸ்கூட்டரில் வருவார். ஆமாம், அது ஒரு லம்பே ஸ்கூட்டர். முடியெல்லாம் கோதி போடுறது பார்க்க ஸ்டைலாக இருக்கும். அது யார் அவனை நம்ம கூப்பிட்டு பண்ணலாமா அப்படின்னு தான் நான் அவனை கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவருடைய அந்த வசீகரமான தோற்றம் ஒரு பார்த்தோன்னு ஒரு வித்தியாசமாக தனித்து தெரிகிற அந்த அடையாளம் இருக்குல்ல, அதுதான் ஆண்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் ஸ்ரீதேவிக்கும் ரஜினியை பிடிச்சிருந்துருக்கு. அது ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரஜினி கூட தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 22 படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் தமிழில் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் அதிக படங்கள் ரஜினி நடித்தது பெரிய ஆச்சரியம். அவர் நடித்த எல்லா ஹிந்தி படங்களுமே
நல்ல கலெக்ஷன், நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதுல பாதி படங்கள் வந்து ஸ்ரீதேவி பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க என்ன ஒரு அரசியல் போகுது அப்படின்னா, ரஜினிகாந்த் கூட அதிகமாக ஒரு படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அது நடிக்கும்போது கமல் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஸ்ரீதேவி வந்து கமலோடையும் நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு எதிர்பார்த்தாங்க. கமலும் வந்து என்னுடைய ஒரு படத்துல பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பல்சனை வந்து கட்டாயத்தை வந்து ஏற்படுத்திட்டு ஸ்ரீதேவிக்கு ஏற்படுத்தினதாக அப்போவே வந்து பத்திரிகையில் வந்து நிறைய பேசப்பட்டது தான். அப்படியான ஒரு நேரத்தில் தான் வந்து கமலுக்கும் ரஜினிக்குமான சேர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்டுருது. ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட நான் அடிமை இல்லை கூட அவங்க தமிழில் வந்து நடித்தாங்க, அது ரஜினியோட தான் நடித்தாங்க. ஆமாம், இந்த 2 நடிகர்களுக்கும் தேவையோடு இவங்க நடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீதேவி போனதுக்கு பிறகு திரும்ப வந்து ஒரு கட்டத்தில் நான் அடிமையில் படத்துக்கு துவாரகிஸ் அவரோட தான் ப்ரொடக்ஷன், அவர் வந்து கன்னடத்தில் வந்த படம் அது விஷ்ணுவர்தன் பண்ணியது. அந்த படத்துடைய ரீமேக் பண்ணும் பொழுது அந்த படத்துக்கு வந்து கூப்பிடும்போது அவர் வந்து நான் ரஜினிக்காக மட்டும்தான் இந்த படத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த வந்து நடித்தது பெரிய ஆச்சரியம். அது கமல் கூட நடிக்க வேண்டாங்கிறத வந்து அவங்க விரும்பலை ஸ்ரீதேவி. அதை வந்து ஒரு பெரிய தகவலாக இருக்குது. அவங்க ஒருத்தர் சொன்னார் நேற்று. இப்போ வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சு பெரிய ஹிட், பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர், அது வந்து செம்ம ஹிட் அது. ஸோ ஆடியன்ஸை வந்து எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரஜினி ஒரு முரட்டுத்தனமான ஆள், ஆனால் ஸ்ரீதேவி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பார்க்கவே ஒரு குளுமையாக இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு. இவங்க 2 பேரையும் மேட்ச் பண்ணி பார்க்கறதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய திருப்தி அடைஞ்சாங்க. அதில் வந்து தான் ஸ்ரீதேவி ரஜினியோட காம்பினேஷன் வந்து ஜெயிச்சதுக்கு முதல் காரணம். வரதராஜன் என்ன சொன்னார்னா, கமலுமே ஸ்ரீதேவி மேலே காதல் ஒன்றிருக்காங்க, 2 பேருமே வந்து ஸ்ரீதேவியை துரத்துனாங்க அப்படின்னே சொல்கிறாரு. இல்லை, அது உண்மைதாங்க. கல்யாணத்துக்கு கூட அவங்க பேசினாங்கிற மாதிரியும். ஆமாம், கமல் வந்து அவர் ஸ்ரீதேவி விரும்பினது உண்மைதான். ஜென்ரலாக ஒரு ரசிகர்கள் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கமல் அழகாக இருக்காரு, ஸ்ரீதேவி ஆகணும், அவங்க 2 பேரும் மேட்சிங்காக இருப்பேன். ஏன்னா வாழ்வை மயம் படத்தில் அவங்களுக்கான ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதுலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக அவங்க நடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்ரீதேவிக்குன்னு ஒரு சிந்தனை ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து அவங்க ரஜினிக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நெருக்கமாக ஒருத்தர் வந்து சொன்னார் நேற்று. ஆனால் இந்த கமலோட நடிக்கிற மற்ற படங்கள் இது எல்லாமே அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. அவங்களுடைய அந்த ஃபேர் வந்து மேட்சிங்காக இருந்தது, ஒரு அழகாக, இவங்க ஒரு அழகாக, அவர் ஒரு அழகாக இருந்தது, அது வந்து மேட்சிங்காக இருந்தது. ஸோ இவங்க 2 பேருமே போட்டி போடுறதுல வந்து ஸ்ரீதேவி வந்து தனியாகவே அது ஹிந்திக்கே போயிடுவோம் சொல்லிட்டு போனது வந்து தான் அங்கே போய் அவங்க வந்து டாப்புக்கு போய் பெரிய ஒரு புகழ் அடைஞ்சாங்க, புகழின் உச்சத்துக்கே போனாங்க. ஸோ இவங்க அவங்க ஸ்ரீதேவி மேலே காதல் இருக்காங்க, இல்லை ஸ்ரீதேவி இவங்க மேலே காதல் இருக்காங்க, இது சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் ஏதாவது பத்திரிகைகள்லேயோ ஊடகங்கள்லேயோ வந்திருக்காங்க அந்த காலத்தில்? கிசு மாதிரி வந்தது தான். அப்போ வந்து ரஜினி வந்து படங்களே வந்து சொல்லுங்க, ஒரு படம் எனக்கு தெரிஞ்சே வந்து வாழ்வை மயம்தான் நாம் பார்த்து அந்த நேரத்தில் வந்த தகவல்கள் எல்லாம் ரொம்ப இவங்க 2 பேருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி இதை பண்ணதை பற்றி அப்போவே எழுதியிருந்தாங்க. இப்படி ஒரு ஃபேர் இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற குடும்ப பெண்களாக இருக்கிறவங்க எல்லாம் அப்போ வந்து கமல் ஸ்ரீதேவியை வந்து ரொம்ப பெரிய ஃபேராக நினச்சி பண்ணவங்க. அவங்க வந்து ரசித்தவங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களே வந்து கல்லூரி காலங்களில் வந்து அவங்கள வந்து ரொம்ப பெரிய இவங்க 2 பேருக்கு திருமணம் செஞ்சாலும் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்ட காலம்லாம் உண்டு. ஸோ அப்படி தான் வந்து இவங்க 2 பேருக்கும் கமலுக்கும் ஸ்ரீதேவிக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது. இவர் கல்யாணத்துக்கு போய் கேட்டாரா ரஜினிகாந்த், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொண்ணு கேட்டாரா? இவர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காரு, அவங்க ஸ்ரீதேவியோட அம்மா கிட்ட. ஆனால் அவங்க என்ன பண்ண, நடிக்கிற ஒரு பெரிய ட்ராவல் இருக்குல்ல, அது எங்கேயோ முடங்கிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஹிந்திக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணி போனதுக்கு காரணம் வந்து அதுதான். ஸோ ரஜினி இவங்களை பயந்து தான் அவங்க ஒரு மாதிரி இங்கேருந்து இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒருவேளை வந்து ஸ்ரீதேவியோட பல படங்கள் நடித்து அப்போ ரஜினி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாள்னா ஒருவேளை அவங்க சம்மதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க வந்து ஆரம்ப கட்டத்திலே கல்யாண வாழ்க்கையில் செட்டில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்கும்ல. அதனால வந்து அவங்க சினிமாவில் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிந்திக்கு அவங்க அழைச்சிட்டு போனது காரணம். ஒருவேளை அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து நடிக்கும்போது அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். வரதராஜா சொல்லும்போது என்ன சொல்லாருன்னா, நீங்கள் துரத்துனாங்க, அது பயந்து ஓடியே போயிடுச்சு, ஹிந்திக்கே ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கமலை பற்றி கமலோட காதல் மன்னனே கமலை சொல்லுவாங்க. வந்து கமலோட காதலுக்கு பற்றி நிறைய தகவல்கள் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஸ்ரீவித்யாவுக்கும் கமலுக்கான காதல் பற்றி நிறைய தகவல் வந்து கமலே ஓப்பனாக பேட்டிகளில் சொல்லவும் செஞ்சார். வந்து இது மாதிரி ரஜினிகாந்த் மேலே வேறு நடிகைகள் யாருக்கும் காதல்கள் இருந்ததா? ரஜினிக்கு வந்து தர்மயுத்தம் படம் நமக்கு வந்து தெரியும். அந்த பீரியடில் வந்து அவருடைய இந்த 3 ஷிஃப்ட்டுக்கு கண்டினியூவாக நடித்ததுனால அவருக்கு
ஒரு மனநிலை சரியில்லாமல் மன அழுத்தம் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஸ்ரீபிரியாவை தான் கே பாலச்சந்தர் அவர்கள் பக்கத்தில் இருந்து நீ பார்த்துக்கம்மா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீபிரியா தான் அவங்க வந்து கூட இருந்து அவங்களுக்கு ரஜினிக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு வந்து ஸ்ரீபிரியாவுக்கு வந்து ரஜினி மேலே ரொம்ப பெரிய அவங்க பிரியம் இருந்திருக்கு. அவங்க ஒருதலையாக அவங்க லவ் பண்ணியிருக்காங்கன்னு கூட ஒரு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள ரஜினியை வந்து பிடிச்சதுல வந்து முக்கியமானது வந்து ஸ்ரீபிரியா. அப்போ வந்து ஸ்ரீபிரியாவோட சேர்ந்து பல படங்கள் நடிக்கும்போது எந்த பேச்சும் வந்தது. அவரை ஃபேன்ஸ் வந்து ஸ்ரீபிரியாவை ரஜினியை லவ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேச்செல்லாம் இப்போ அந்த பத்திரிகையிலே வந்தது. இன்னொன்று நடிகை லதா மேல ரஜினிக்கு வந்து ஒரு காதல் இருந்தது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. அது உண்மைதானா? ஆமாம், அதுவும் உண்மைதான். நீங்கள் அவங்களோட சேர்ந்து நிறைய படங்களில் அவர் பண்ணியிருக்காரு, லதாவோட சேர்ந்து ரஜினி அவர்கள் பண்ணது. ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அது நின்றிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ரஜினியோட கேரியர் வந்து வேறு இடத்துக்கு மாறிடுச்சு. வேற ஒரு இடத்துக்கு மாறி ஒரு கட்டத்தில் வந்து ரஜினிக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும், ரஜினியோட புகழ் வந்து வேற ஒரு இடத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவர் வந்து அவருக்கான ஃபேமிலின்னு பார்த்தா யாரும் இல்லை. அவர் வந்து பெங்களூரில் இருக்குது, மொத்த ஃபேமிலி பெங்களூரில் இருக்குது. இவர் தனி ஆளாக வந்து பெரிய கிளாப்ஸ் வாங்குறாரு, பெரிய இடத்துல இருக்காரு. இவரை வந்து ஒரு வட்டம் இல்லாமல் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சிலர் வந்து அதுக்கான பிளான் பண்ணாங்க. அதான் உண்மை. ரஜினியை வந்து எப்படியாவது நம்ம வந்து சுவீகரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. அதில் வந்து ரஜினி வந்து மாட்டலை. அவர் வந்து அவரும் ஒரு இடத்துல செட்டில் ஆகணும்னு நினச்சாரு. அந்த நேரம் வந்து இவங்க ரெண்டு பேரும் லதா மேடமும் இவங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது அந்த பேட்டி தான். அந்த பேட்டி எடுக்க வந்த நேரத்தில் சொல்ற லதாங்கிறது இவங்க ஆமாம் இப்போ மனைவியா இருக்கிற லதா. அந்த நேரத்தில் வந்து பார்த்தசாரதி அவர்களை அவங்க ஃபாதர் வந்து எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இதை வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ அந்த பையன் 2 பேரும் காதல் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லவும் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அவன் நல்ல பையன், அவனை பற்றி அவன் கேரக்டர் தான் அப்படி இருப்பான், மற்றபடி ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்திரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ரஜினி வந்து அவன் ஆர்டிஸ்டாக அவன் வந்து இப்போ அந்த மாதிரி கேரக்டர் நடிப்பானே தவிர அவன் நல்ல பர்சன் அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு அப்போ தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணுங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லதா அவர்கள் மேடம் அவர்கள் சைட்லேருந்து இந்த செய்தியை வந்து பத்திரிகைக்கே அவங்க வந்து ஒரு ரகசிய தகவல் மாதிரி கிசு மாதிரி அவங்க வந்து பரப்புறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையில் வந்து இந்த செய்தி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை இவங்க லவ் பண்ணி ரஜினி வந்து பெரிய நடிகர், அவர் வந்து திடீர்னு முடிவை மாற்றிக்கிறது கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அப்படியான வாய்ப்பை வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது இதை வந்து செய்தியை வெளியிட்டணும்னா அவங்க வந்து ஒரு செய்தியை வெளிவர வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் வந்து இதை நம்பலை. இது இப்படி எப்படி ரஜினி வந்து உங்கள் பொண்ணை எப்படி லவ் பண்ணுறதா நான் எப்படி நம்ப முடியணும்னா, நீ வாயா என் வீட்டுக்கு வாயன்னு வரவழைச்சு அவங்க ரூமில் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கண்ணால் காமிச்சிருக்காரு. அவங்களுக்கே தெரியாமல் காமிச்சு அவர் நேரில் பார்த்த பிறகு தான் அந்த செய்தியவே அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி வெளிவந்தோன்னா ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாக் வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து தொடர்ந்து இது அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க. சரி செய்தி வந்துருச்சுப்பா, என்ன இது பண்ணலாம், திருமணம் பண்ணால் அப்போ அப்படி தான் வந்து ஹரிபிரியா வந்து ஒரு கட்டத்தில் திருமணம் வருது. ரஜினி வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி பத்திரிகையாளர் 15 பேர் 10 பேர் தான் நினைக்கிறேன், 10 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறாரு. பார்ட்டி வைக்கிற நேரத்தில் வந்து என்ன திடீர்னு பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் திருப்பதி நடக்க போகுது, யாரும் வராதிங்க, அதுக்காக தான் பார்ட்டி, நான் வந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்தால் உதப்பேன் அப்படின்னு சொல்லி அது பெரிய தகராறாச்சு. திரும்ப வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அங்கே திருப்பதிக்கே போய் பெரிய தள்ளு முள்ளு அடித்து கீழே விழுந்து கேமராலாம் உடஞ்சி இந்த மாதிரி கதையாக நடந்தது. ஸோ ரஜினியோட வளர்ச்சி இருக்குல்ல, அது வந்து ஒரு எளிய மனிதனுடைய மிகப்பெரிய கடுமையான உழைப்புக்கு பிறகு கிடைத்த வளர்ச்சி. அவர் வந்து வெறுமனே பெரிய சொகுசான ஒரு பெரிய சமூகத்தில் இருந்து அவர் வந்தவர் இல்லை. அங்கே கர்நாடகாவில் வந்து நீங்கள் வந்து அவருடைய பின்புலம் வந்து வேற. ஸோ அவர் வந்ததெல்லாம் நாமெல்லாம் வந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு ஜனங்க வந்து நினைச்சாங்க. ஏன்னா ரஜினி ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு ஒரு எளிய ரசிகன் நினைச்சான்ல, அந்த நினைப்பு தான் ரஜினி அவர்களுடைய சிகரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு முதல் காரணம். ரஜினி ஜெயிச்சதை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை கூட உண்டு. அவர் என்ன, அவரோட ஃபேஸ் அந்த கருப்பு நிறம் வந்து ஒரு திராவிட முகம், அது வந்து
அதுதான் தமிழ் மக்கள் அவங்களை ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாரு. இல்லை 100% அது உண்மை. ஏன்னா பொதுவாக நடிகர்னாலே ஒரு மாதிரி பகட்டா இருப்பாங்க, அவங்க ஒரு உயரத்தில் இருப்பாங்க, அவங்க தொட முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, இப்படியெல்லாம் இருந்த காலத்தில் வந்து ரஜினி வந்து அவர் கேஷுவலாக வந்து ஒரு லம்பே ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு எளிய மனிதனை போல வந்து அவர் ட்ராவல் பண்ண அந்த விதம் இருக்குல்ல, அது வந்து உழைக்கும் மக்கள்ல இருந்து ஒருத்தன் வந்து ஜெயிச்சு சினிமாவில் வந்து ஆளுமை பண்ணுறதுங்கிறது இல்லை, அதை வந்து சாதாரண மனிதரை வந்து ரசித்தான். அதுதான் வந்து ரஜினியோட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு முதல் காரணம் வந்து அந்த எளிய மனிதனின் சிந்தனையை தான் நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். திரும்ப நம்ம இந்த ரஜினி ஸ்ரீதேவி காதல் அவருக்கு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1975 16 வயதிலேயே வருது வந்து, அதெல்லாம் முதல்ல அவங்க நடிக்கிறாங்க வந்து. அதுக்கு அடுத்த வருஷமே 3 முடிச்சு வருது. அதில் வந்து ரஜினிக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அம்மான்னா எப்படின்னா, நம்ம எப்படி ரஜினியோட நடிப்பை ரசிக்கிறோமோ அது மாதிரி ஸ்ரீதேவியும் கே பாலச்சந்தரும் ரசிச்சிருக்காங்க. அவன் என்னடா இப்படி பண்ணுறான், நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இவன் இப்படி பண்ணுறானே, அப்போ அவன் ஸ்டைலாக பண்ணட்டும் அப்படிங்கிறத வந்து கேபி அவர்கள் அனுமதிச்சார். நீ ஓ ஸ்டைலில் பண்ணு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நீ எப்படி பண்ணுவியோ ஓ ஸ்டைலில் பண்ணு அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஒப்படைச்சார். ஆனால் கமல்கிட்ட சொன்னோம்னா அவர் வேறு ஒரு நுட்பமாக செய்வார், அது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் இவர் பண்ணுறது எளிய ரசிகர்களுடைய சிந்தனையாக இருக்கும். அதுதான் அப்படி அமைஞ்ச ஒரு படம் தான் அந்த 3 முடிச்சு படம். 3 முடிச்சில் வந்து நீங்கள் அந்த பாட்டு அருமையான பாட்டு, வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் அப்படின்ற பாட்டு இருக்குல்ல, இது வரைக்கும் அந்த அருமையான பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து அந்த கடைசி வரியை வந்து பல்லவியை வந்து ரஜினி பாடும்போது தேட்டரில் கை தட்டுறான். ஸோ இங்கே யார் பாடுறது வந்து எம்எஸ் விஸ்வநாதன் வாய்ஸ் ரஜினிக்கு. ஸோ ரஜினி வந்து அப்படி பார்த்துக்கிட்டு பாடும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு வில்லத்தனை வருதுல்ல, அதை வந்து யூனிட்டே ரசிச்சது, இப்படி ஒருத்தனாடா அப்படின்னு. ஸோ அதை அந்த கொண்டாட்டங்களுடைய உச்சம் தான் அவருடைய அடுத்தடுத்த கட்ட படியாக மாறுது. அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி வந்து காதலான கொண்டு போடுறான், இவனை எப்படிடா பழி வாங்குறதுன்னு தெரியல, அதனால இவனுடைய அப்பாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் வந்து நம்மளை தொட மாட்டான். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்டான ஒரு பெரிய சிந்தனை, அதாவது ஒரு பெரிய ஒரு சிந்தனை. அப்போ அந்த கார்ல வந்து பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுரு, கார்ல பிரேக் இருக்காது. அந்த கார்ல குழந்தை ஸ்ரீதேவிக்கு மேஜர் அவர்களுக்கும் பிறந்த குழந்தை இருக்கும். அப்போ ஸ்ரீதேவி கிளைமேக்ஸில் சொல்லுவா அந்த மாதிரி, என்னம்மா கார் வேணும், ஏங்க காரை ஓட்டிட்டு போகிறது ரஜினி, உள்ள சீட்டுக்கு பின்னாடி குழந்தை இருக்குது. அப்போது என்னங்க இப்படி ஒன்றா எங்க காரில் குழந்தை இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ரஜினியும் குழந்தை தான், உள்ள ஒரு உண்மையான ஒரு குழந்தை இருக்குது, அதுவும் குழந்தை தான். இந்த டைரக்ஷன் வந்து அவன் ஒரு காதலி உருவத்தில் பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் அவர் அம்மாவா ரஜினிக்கு மாறுற அந்த காட்சி இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம்டாக இருக்கும். அதை வந்து ஸ்ரீதேவி ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க, அதை ரசித்தாங்க. ரஜினியை வந்து அந்த படத்தில் வந்து ஸ்ரீதேவி எவ்வளோ ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. இது வந்து இப்போ உலக காலத்துக்கு பிறகு பாரதிராஜா அதை விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதன் மூலம் அது வெளியே வருது வந்து. இப்போது கமலஹாசன் வந்து அவரே வெளிப்படையாக சொன்னார் ஸ்ரீவித்யா மேலே இருக்கிற காதலை பற்றி. இதை மாதிரி இன்றைக்கா ஒரு நாள் ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீதேவி மேலே இருக்கிற விருப்பத்தை தெரிவித்தாருன்னா அது ஒரு பெரிய ஒரு காவிய கதை வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுதான் என்னென்னா அவரை பற்றின ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை வந்து ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காரு. அதாவது ரஜினியும் அந்த எழுத்தாளரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் வாழ்க்கையில் நடந்த உங்கள் வாழ்க்கை வரலாறே எழுத வேண்டியது, ஆனால் எல்லாமே நீங்கள் எழுத வேண்டியது இல்லை, சில முக்கியமான சம்பவங்கள், நீங்கள் விரும்பின பெண், நீங்கள் விரும்பின படம், நீங்கள் விரும்பின இயக்குனர், இவங்களை பற்றி மட்டும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு வந்து பேசியிருக்காங்க, எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போய் அந்த ரைட்டர்கிட்ட வந்து மனம் திறந்து பேசுகிறாரு, முழுமையாக நம்பிக்கை வச்சு பேசுகிறாரு. அவர் வந்து ஒரு 15 நாள் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரைட்டர் எடுத்துட்டு அவர் எழுதிட்டு சார் நான் இந்த மாதிரி முடிச்சிட்டேன், நான் உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ரஜினி வாங்கி படிச்சுட்டுருக்காரு. எல்லாத்தையும் படிச்சுட்டு சரி இது என்கிட்டே இருக்கட்டும் பப்ளிஷ் பண்ண அப்படின்னு அனுப்பிட்டார் அவர். ஏன் சார் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி அது வந்திருந்துருக்கு. ஆனால் அந்த புஸ்தகத்தை ரஜினி வந்து பின்னால் எரிச்சு தரதா நான் கேள்விப்பட்டேன். இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இதில் அதுதான் சொல்லியிருக்காரா வந்து இப்போ ஸ்ரீதேவி? ஆமாம், சொல்லியிருப்பார்ல. முக்கியமானது நீங்கள் ரஜினி வாழ்க்கையை நம்ம வந்து எடுக்கும்போது ஸ்ரீதேவியும் அவரும் சேர்ந்து நடித்த படங்களை வந்து நாம் புறக்கணிக்கவே முடியாது. அது மாதிரி ஸ்ரீதேவிக்கும் அவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரியை நாம் வந்து தவிர்க்கவே முடியாது. அது வந்து உண்மையிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு அருமையான
ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். அப்படி தான் அதுலேயும் வந்திருந்துருக்கு. ஸ்ரீதேவி மறைஞ்சு போயிட்டாங்க, அந்த மறைவு கூட ரஜினிகாந்த் போயிருந்தாருன்னு. ஆமாம், அது வந்து அவங்க ஸ்ரீதேவி வந்து கடைசி வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு ராணியாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆழ்வார்பேட்டையில் இருக்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க எவ்வளவு ஒரு நுணுக்கமாக, எவ்வளோ பெரிய ரசனை உள்ள ஒரு பெண் அப்படிங்கிறத அவங்க வீடை பார்த்தாலே தெரிஞ்சு போகும். அவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு வேலைப்பாடு, அவ்வளவு பெரிய சிற்பங்கள். அது வந்து ஒரு மியூசியம் மாதிரி அந்த வீடு இருந்தது. அது அவங்க தான் மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு அந்த வீட்டுக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்காங்க. அதனால தான் ஒரு கட்டத்தில் போனி கபூர் மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்த போது கூட அந்த வீட்டை வந்து எந்த காரணத்தை கொண்டும் அந்த வீட்டை விற்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து அதை வந்து பத்திரமா பாதுகாத்துருக்காரு. இப்போவும் அந்த வீட்டில் வந்து அந்த ஸ்ரீதேவி நினைவுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து போனி கபூர் அன்னைக்கு பேசினார். இப்போவும் ஸ்ரீதேவி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினார். அது இன்னும் மறக்கவே முடியாது.